வணக்கம் நண்பர்களே. இந்த வீடியோவில் வந்து நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா வந்து நம்மக்கிட்ட ட்ரோன்ஸ் பற்றி நிறைய கமெண்ட்ஸ் வந்திருந்தது. கடந்த அதாவது ட்ரோன் வீடியோ நான் போட ஸ்டார்ட் பண்ணதுலேருந்தே பார்த்தீங்கன்னா வந்து நிறைய கமெண்ட்ஸ், சில கமெண்ட்ஸ்க்கு ஆன்சர் பார்த்தீங்கன்னா வந்து ஏற்கனவே நம்ம ட்ரோன் வீடியோங்களை நிறைய போட்டிருப்போம். நீங்கள் இதுதான் ஃபஸ்ட் டைம் இந்த சேனல் பார்க்குறீங்க, இப்போ ஏதோ சஜஸ்ட் ஆகுது உங்களுக்கு, இல்லை நீங்கள் ட்ரோனை பற்றி தேடும் போது இந்த வீடியோ பார்க்குறீங்க அப்படின்னா வந்து மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே இருக்க அந்த பெல் ஐக்கனும் வந்து உங்களோட தேவைக்கு ஏற்ற மாதிரி ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. இந்த சேனலில் வந்து இந்த மாதிரி ட்ரோன்ஸ், 3D பிரிண்டர்ஸ், அப்புறம் வீலாக், இப்போ வெளியே போக முடியல லாக்டவுனால், அதனால் வந்து வீலாக்ஸ் வந்து இப்போ கம்மியாக தான் இருக்குது. நிறைய கண்டென்ட், ஒரே கண்டென்ட்னு இல்லை, எல்லா கண்டென்ட்டையும் நான் கான்சன்ட்ரேட் பண்ணலாம் அப்படின்னு தான் இருக்கேன். இப்போ கரண்ட்டாக வந்து வீட்டில் நான் ட்ரோன்ஸ் பற்றி தான் நிறைய வீடியோ போட்டுட்ருக்கேன். ட்ரோன்ஸ்ன்றத விட மேவிக் மீன்ற ஒரு ட்ரோன் நான் தான் வச்சிருக்கேன். மற்ற ட்ரோன்லாம் வந்து அப்டேட்ஸ், எனக்கு தெரிஞ்ச இன்ஃபர்மேஷன்ஸ், தெரிஞ்ச சோர்சஸ் மூலமாக வந்து நான் போட்டுட்ருக்கேன். இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா, என்கிட்ட கேட்ட நிறைய கமெண்ட்ஸ், ட்ரோன் பற்றின டாப்பிக்கில் என்கிட்ட கேட்ட கமெண்ட்ஸ், அதுக்கான சில கேள்விகளுக்கு மட்டும் நான் பதில் சொல்ல போகிறேன். மோஸ்ட்டாக நிறைய பேர் கேட்டிருந்த கமெண்ட்ஸ்லாம் நான் வந்து இப்போ சொல்கிறேன். அதாவது நம்ம மேவிக் மினி ரெஜிஸ்டர் பண்ணணுமா பண்ணக்கூடாதா அப்படின்றது தான் வந்து நிறைய பேர் கேட்ட கேள்வி. மேவிக் மினி வந்து நான் வாங்கும்போது 1 இயர் பேக், கரெக்டாக 1 வருஷம் ஆகுது நான் மேவிக் மினி என் ட்ரோன் வாங்கி. அந்த ட்ரோன் வாங்கும்போது பார்த்திங்கன்னா வந்து அப்பயும் வந்து கம்பல்சரி கிடையாது, நேனோ ட்ரோனுக்கு ரெஜிஸ்ட்ரேஷன் கிடையாதுன்ற மாதிரி தான் சொல்லியிருந்தாங்க. இப்பயும் அப்படி தான். இப்போ வந்து மேவிக் மினி, அப்புறமா வந்து மைக்ரோ ட்ரோன்ஸ், மேவிக் மினி வந்து நேனோ ட்ரோன் அப்படின்னா வந்து 0 to 250 கிராம்ஸ் அந்த கேட்டகரிக்குள்ளே இருக்க ட்ரோன்ஸ் எந்த ட்ரோனாக இருந்தாலுமே நீங்கள் வந்து ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணணும்னு அவசியம் கிடையாது. ஆனால் கேமரா இருக்குது, அந்த ட்ரோனில் கேமரா இருக்குது அப்படின்னா வந்து நீங்கள் வந்து நியரஸ்ட் போலீஸ் ஸ்டேஷனில் இன்ஃபார்ம் பண்ணணும் அப்படின்னு சொல்லியிருப்பேன். அந்த போலீஸ் ஸ்டேஷன் அந்த மேட்டர் நான் வரேன், எப்படி பண்ணணும் அப்படின்றத. அந்த மாதிரி நேனோ ட்ரோன்ஸ்க்கு அந்த ப்ராசஸ் நீங்கள் ரெஜிஸ்ட்ரேஷன் கம்பல்சரி கிடையாது. அதே மைக்ரோ ட்ரோன்ஸ் 250 கிராம்ஸ் to 2 kgs அப்படின்னு பார்த்தீங்கன்னா அது வந்து ரெஜிஸ்ட்ரேஷன் வந்து கம்பல்சரி கிடையாதுன்ற மாதிரி தான் சொல்லியிருக்காங்க. ஆனால் UIN, யூனிக் ஐடென்டிஃபிகேஷன் நம்பர் வந்து கண்டிப்பாக தேவைன்னு சொல்லியிருக்காங்க. UIN வாங்குறதுக்கு வந்து 1000 ரூபாய் பே பண்ணுற மாதிரி இருக்கும். அந்த ப்ராசஸ் வந்து இப்போ வரைக்குமே வந்து எனக்கு வந்து ப்ராப்பராக தெரியல. நான் டிஜிசி வெப்சைட்டில் பார்த்த வரைக்கும் கூட ஒரு ப்ராப்பராக இல்லை. அது என்ன மாதிரி, எங்கே போய் பே பண்ணுறது அப்படின்ட்டு. நான் கண்டிப்பாக கூடிய சீக்கிரம் வந்து அது எப்படின்னு எனக்கு தேவைப்படாது. என் ட்ரோன், நான் வச்சிருக்க ட்ரோனுக்கு வந்து UIN நம்பர் தேவைப்படாது. ஆனால் வேறு யாருன்னா ட்ரோன் வச்சிருக்காங்க அப்படின்னா அவங்க ப்ராசஸ்லேருந்து நான் எனக்கு எடுத்து நான் வீடியோ போட ட்ரை பண்ணுறேன். அந்த வீடியோ வந்து கண்டிப்பாக வரும், UIN நம்பர் எப்படி வாங்குறதுன்னு. UINனா ஒன்றும் இல்லை, நம்ம ட்ரோன் பாடியில் வந்து ஒரு நம்பர் தருவாங்க. அந்த நம்பரை வந்து நம்ம ஒரு ஸ்டீலோ இல்லை அலுமினியமோ இதுலேயே சொன்னாங்க, அந்த பிளேட்டில் வந்து நம்ம ட்ரோனில் வந்து நம்ம அட்டாச் பண்ணிடணும். அதான் ஒரு நம்பர் பிளேட் மாதிரி, வண்டிக்கு நம்பர் பிளேட் மாதிரி UINன்றது வாங்கணும். அதே மாதிரி UAOP அப்படின்னு சொல்லுவாங்க, அன்மேண்ட் ஏர்கிராஃப்ட் ஆப்ரேட்டர் பர்மிட்னு சொல்லுவாங்க. அது வந்து அதுதான் லைசன்ஸு. அது வந்து 25,000 ரூபாய் ஆகும் அது வாங்குறதுக்கு. அது கூட பார்த்தீங்கன்னா வந்து நீங்கள் எப்போ வாங்கணும்னா, உங்களோட மைக்ரோ ட்ரோனும் நேனோ ட்ரோனும், உங்களோட மைக்ரோ ட்ரோன் வந்து நீங்கள் 60 மீட்டர் ஹைட்டுக்கு மேலே போகணும். அதாவது கவர்மெண்ட்டோட ரூல்ஸ் படி வந்து மைக்ரோ ட்ரோன் வந்து 60 மீட்டர் ஹைட் தான் போகணும். நேனோ ட்ரோன்ஸ் வந்து 15 மீட்டர் தான் வந்து ஹைட் போகணும். மைக்ரோ ட்ரோன் வந்து நீங்கள் 60 மீட்டருக்கு மேலே போகிறீங்க அப்படின்னா வந்து UAOP கண்டிப்பாக வேணும். UAOPனா தான் லைசன்ஸ் தேவை உங்களுக்கு கண்டிப்பாக. ஏன்னா அது மீறி போகிறீங்க அப்படின்னா. அப்படி இல்லை அப்படின்னா வந்து UIN நம்பர் மட்டும் கண்டிப்பாக வச்சுருக்கணும். ஆனால் நீங்கள் வந்து லைசன்ஸ் தேவையில்லை, அதெல்லாம் தேவையில்லை. ஆனால் நீங்கள் நியரஸ்ட் போலீஸ் ஸ்டேஷனில் இன்ஃபார்ம் பண்ணணும். ஓகே, இப்போ அந்த போலீஸ் ஸ்டேஷன் மேட்டர் சொல்கிறேன். நியரஸ்ட் போலீஸ் ஸ்டேஷனை இன்ஃபார்ம் பண்ணோம் அப்படின்னா வந்து எப்படின்னா, நான் இந்த ட்ரோன் வாங்கும்போது பார்த்தீங்கன்னா லாக்டவுனில் தான் வாங்கினேன். ஜூன் மந்த், போன வருஷம் 2020 ஜூனில் வாங்கினேன். அப்போதுலேருந்து லாக்டவுன் இருக்குது, பெருசாக வெளியே போக முடியல அந்த டைம்லேருந்து. அதனால் அந்த வீடியோ வந்து நான் கண்டிப்பாக வந்து வரும், அந்த வீடியோ கண்டிப்பாக வரும். அதாவது போலீஸ் ஸ்டேஷனில், நியரஸ்ட் போலீஸ் ஸ்டேஷனில் போய்ட்டு என்ன ப்ராசஸ் அங்கே நடக்கும் அப்படின்றத வந்து நான் கண்டிப்பாக வந்து எடுத்து போடுவேன். ஏன்னா நிறைய எல்லா ட்ரோன் பற்றி போட்டிருந்த எல்லா வீடியோலையுமே வந்து நியரஸ்ட் போலீஸ் ஸ்டேஷனில் இன்ஃபார்ம் பண்ணுங்கன்னு சொன்னேன். அது ப்ராப்பராக, ஏன்னா நம்ம போய் நேரில் போய் இன்ஃபார்ம் பண்ணணுமா இல்லையான்னு நமக்கு அவங்களுக்கு தெரியாது. ஏன் அந்த போலீஸ் ஸ்டேஷனை இன்ஃபார்ம் பண்ணணும் அப்படின்னு கேட்டோம்னா, நம்ம எக்ஸாம்பிளுக்கு இப்போ நான் பறக்க வைக்கிறேன், என் ஏரியாலேயே பறக்க வைக்கிறேன் அப்படின்னும் போது ஏதாவது பிரச்சனை வரதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. யாருனா வந்து எதுக்கு ஃப்ளை பண்ணுற, கேமரா இருக்குது அதில், எங்கெல்லாம் ஏன் கவர் பண்ண, எங்கள் ஏரியாவை ஏன் கவர் பண்ண, எங்கள் வீட்டை ஏன் கவர் பண்ண அப்படின்னு கேட்டு பிரச்சனையாக வரதுக்கு வாய்ப்பு இருக்குது. அப்படி பிரச்சனை ஆச்சுன்னா முதல் வேலை என்ன பண்ணுவாங்கன்னா, போலீஸ் ஸ்டேஷன், நம்ம லோக்கல் போலீஸ் ஸ்டேஷனில் கம்ப்ளைண்ட் பண்ண போவாங்க. அந்த இடத்துல நம்ம அதுக்கு முன்னாடியே, நம்ம ஃப்ளை பண்ணுறதுக்கு முன்னாடியே போய் அவங்ககிட்ட போய் சொல்லி ஒரு லெட்டரோ, அது என்ன ஃபார்மேட்டுன்னு தெரியல, நான் கேட்டிருக்கேன். நான் இன்னும் அவங்க வந்து தெளிவாக தெரியல, நேரில் போனால் தான் தெரியும். அதனால் நேரில் போய் நான் ஒரு நாள் எடுத்து காட்டுறேன். அந்த மாதிரி நம்ம முன்னாடி இன்ஃபார்ம் பண்ணிட்டோம், சார் இந்த மாதிரி சார் நான் ட்ரோன் வச்சிருக்கேன், இந்த மாதிரி எங்கள் லொக்கேஷன் இதுதான், இந்த இடத்துல நான் விடலான்னு இருக்கேன், அதனால் உங்ககிட்ட முன்னாடி இன்ஃபார்ம் பண்ணிக்கிறேன் சார் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டோம்னா, அப்போ வந்து போலீஸ் ஸ்டேஷனில் போயிட்டு எதுவும் ப்ராப்ளம் ஆகாது. ஓகே இந்த பையன் இன்ஃபார்ம் பண்ணிட்டு தான் பண்ணான் அப்படின்னு சொல்லி சின்ன இதில். ஆனால் அப்படி இருந்தும் ஏதாவது பிரச்சனை கம்ப்ளைண்ட் பண்ணாங்கன்னா ஒரு டக்குன்னு முடிஞ்சிடும், ஏதாவது பேசி தீக்கிற மாதிரி இருக்கும். இது நீங்கள் பர்மிஷனே வாங்காமல் எங்கேயாவது பிரச்சனை வர இடத்துல நீங்கள் ஓட்டி இந்த மாதிரி ப்ராப்ளம் ஆச்சுன்னா, முதல் வேலையை யார், நீ என்ன ட்ரோன் வச்சிருக்குது, என்ன ரெஜிஸ்டர் பண்ணியிருக்க, என்ன இது, எதுவுமே பர்மிஷன் வாங்காமல் எப்படி யார்கிட்ட பர்மிஷன் வாங்கினேன்
அப்படின்ற மாதிரி கேட்டு வேறு மாதிரி போகிறது கூட வாய்ப்பு இருக்குது. அதனால் நீங்கள் பறக்க வைக்க போகிற ஏரியாவை பொறுத்து தான். என்கிட்ட நிறைய பேர் கேட்டவங்க எல்லாமே ப்ரோ நான் வந்து கிராம சைடு மாதிரி தான், சிட்டி கிடையாது, நாங்கள் வந்து வில்லேஜ் மாதிரி தான், அதனால் அந்த ஏரியாலாம் எங்களுக்கு ப்ராப்ளம் இல்லை ப்ரோ அப்படின்னு சொல்லுவாங்க. அப்படி இருந்தால் ஒன்றும் பிரச்சனையே கிடையாது. நீங்கள் பறக்க வைக்கிறீங்க, ஒரு லேண்டுக்கு மேலே பறக்க வைக்கிறீங்கன்னா அந்த ஓனரை வந்து திட்ட மாட்டார், எதுவும்னா ப்ராப்ளமே இல்லை, நீங்கள் அந்த மாதிரி பண்ணலாம். அதனால் அந்த போலீஸ் ஸ்டேஷன் எப்படி போய் பர்மிஷன் வாங்கணும், இல்லை என்ன ப்ராசஸ் ஏதாவது நடக்குமாங்க அப்படின்ற மாதிரி நான் அதெல்லாம் வந்து கண்டிப்பாக ஃபியூச்சரில் வரும். அதுக்கடுத்த கேள்வி பார்த்தீங்கன்னா வந்து ப்ரோ ட்ரோன் எங்கே வாங்குறது, மேவிக் மினி அப்புறம் இல்லை மேவிக் ஏர் வாங்கலான்னு இருக்கேன், அதெல்லாம் எங்கே வாங்கினா நல்லாயிருக்கும், ஏதாவது பெஸ்ட் பை லிங்க் கொடுங்க, இல்லை வந்து எங்கேயாவது அட்ரஸ் கொடுங்க ப்ரோ அப்படின்னு சொன்னாங்க. இப்போ கரெக்டாக பார்த்தீங்கன்னா வந்து இந்தியா அப்படியே சொல்கிறேன், இந்தியாவிலே அஃபிஷியலாக வந்து இந்த ப்ரைஸ் தான், இதுதான் எம்ஆர்பி, இந்த ப்ரைஸ்க்கு தான் விற்கும். எக்ஸாம்பிளுக்கு ஒரு பிஸ்கெட் பேக்கெட் 10 ரூபானா 10 ரூபா தான். இது எங்கே வாங்கினாலுமே எந்த கடையில் வாங்கினாலுமே மோஸ்ட்டாக 10 ரூபா தான் இருக்கும். எம்ஆர்பி என்னவோ அதுதான் இருக்கும். அந்த மாதிரி அந்த ட்ரோனோட எம்ஆர்பி ரேட்டில் வந்து இந்தியாவில் எங்கேயுமே கிடையாது, ரொம்ப ரேர் தான். ஏன்னா அமேசான்லேயே வந்து ஒரு வருஷத்துக்கு முன்னாடி இருந்ததுன்னு சொன்னாங்க, அதே எம்ஆர்பி 28,000 இருந்தது ஸ்டாண்டர்ட் கிட். ஃப்ளைமோர் காம்போ வந்து 35,000 சம்திங் வந்தது. அந்த டைமில் வாங்கினவங்களும் இருக்காங்க, தெரிஞ்சவங்களே கூட அந்த ப்ரைஸில் தான் ப்ரோ நான் வாங்கினேன்னு சொன்னவங்களும் இருக்காங்க. ரொம்ப ரேர் கிடைக்கிறது. அதனால் லிங்க்குன்னு கேட்டிங்கன்னா வந்து அமேசானில் பார்க்கலாம். அமேசான் ஆனால் ரொம்ப ரேட்டு. நீங்கள் அதோட கமெண்ட் செக்ஷன் போய்ட்டு ரிவ்யூஸில் பார்த்தீங்கன்னு வைங்களேன், 1 ஸ்டார் போட்டிருக்கவங்களோட என்ன போட்டிருக்காங்க, 1 ஸ்டார் போட்டு என்ன போட்டிருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா ப்ரைஸ் அதிகமாக இருக்குது. நான் வாங்கினது 35,000-40,000 தான். அது நான் துபாயிலேருந்து வாங்கியிருக்கேன். துபாயில் வந்து ரொம்ப கம்மி, சீப்பான ரேட்டு. இது என்ன அமேசானில் இவ்வளோ ரேட் இருக்குது, ரேட்டுக்காக மட்டும்தான் ரேட்டிங் வந்து கம்மியாக பண்ணியிருப்பாங்களே தவிர ட்ரோன் செம்மையாக இருக்கும். அதனால் பெஸ்ட் பை லிங்க்குன்னு கேட்டிங்கன்னா எனக்கு லிங்க்குன்னு நான் சொல்கிறதுக்கு எதுவும் கிடையாது. ஏன்னா அஃபிஷியலாக இப்போ வரைக்குமே வந்து இந்த லிங்க்கில் இந்த போயிட்டு அமேசான் தான் ட்ரஸ்டட்னு சொன்னோம்னா அமேசானில் தான் சொல்ல முடியும். அமேசான் உங்களுக்கு ப்ரைஸ் மேட்டர் இல்லைனா அமேசானில் வாங்கலாம். இல்லைனா நியரஸ்ட்டு உங்களுக்கு டிஜே ஸ்டோர், நீங்கள் சென்னையில் இருக்கீங்க, இல்லை கோயம்புத்தூரில் இருக்கீங்க, இல்லை ஏதோ ஒரு டிஸ்ட்ரிக்ட்டில் இருக்கீங்கன்னா அங்கே போடுங்க டிஜே ஸ்டோர் நியர் மீ, இல்லை ட்ரோன்ஸ் நியர் மீ, அந்த மாதிரி எதாவது போடுங்க. அந்த மாதிரி நீங்கள் பேசி தான் வாங்க முடியும். பில்லிங் கரெக்டாக இருக்காது. அதனால் பில்லிங்னா எப்படி சொல்கிறது, ஒரு இந்த ப்ரைஸ் தான் அப்படின்னு கிடையாது. நான் ஒரு கடையில் சொல்லி நீங்கள் அந்த ப்ரைஸ்க்கு வாங்க சொல்லிவிட்டு அந்த ப்ரைஸை விட நீங்கள் வேறு இடத்துல கம்மியாக கிடச்சிது அப்படின்னா வந்து நீங்கள் என் மேலே தான் கோவப்படுவீங்க, என்னடா இது என்ன கமிஷன் வாங்குறியா ஏதாவது அப்படின்றவாங்க. அதனால் எனக்கு தேவையே கிடையாது. அந்த மாதிரி நீங்கள் உங்களுக்கு ஏதாவது தெரிஞ்சது டிஜே ஸ்டோர்னு நெட்டில் போடுங்க. நானே கூகுளில் தான் தேடி தான் போய் கடையில் போய் வாங்கினேன். ஆனால் லிங்க் எனக்கும் பார்த்தீங்கன்னா வந்து நான் ரெக்கமெண்ட் பண்ணுற மாதிரிலாம் எதுவும் கிடையாது. யார்கிட்டையும் உங்ககிட்ட தான் வாங்குங்க, அவங்ககிட்ட வாங்குங்கன்ட்டு டிஜேன்னு போட்டு பில்லிங் இவ்வளோ தான் பில், இதுதான் எம்ஆர்பி, யார் என்ன பேசினாலும் குறைக்கவே முடியாது, இதுதான் ரேட்டுன்னா நான் கண்டிப்பாக இவங்ககிட்ட வாங்கன்னு சொல்லலாம். இப்போ வரைக்கும் வந்து ரேட் வந்து கரெக்டான ரேட்டு கிடையாது. நான் வாங்கும்போது 52,000, எனக்கு அப்புறம் வாங்கினவங்க இதோட சீப்பாகவும் வாங்கியிருக்காங்க, அதிகமாக வாங்கியிருக்காங்க. இல்லை உங்களுக்கு தெரிஞ்சவங்க யாருன்னா துபாயில் இருக்காங்க, இல்லை வெளிநாட்டில் எங்கேயா இருக்காங்கன்னா அவங்ககிட்ட வாங்கினீங்கன்னா இன்னும் சீப்பாக கிடைக்கும். இம்போர்ட் பண்ணுறது இன்னொரு கேள்வி பார்த்தீங்கன்னா, அடுத்து ப்ரோ எப்படி ப்ரோ வெளிநாட்டிலேருந்து எடுத்துகிட்டு வரலாமா, பிரச்சனை ஆகாதா அப்படின்னு கேட்டிங்கன்னா, நான் எடுத்துகிட்டு வந்தது இல்லைங்க. என்கிட்ட கேட்டிங்கன்னா எனக்கு வந்து அதுக்கு சுத்தமாக அதுக்கும் சம்மந்தமே கிடையாது. நான் எடுத்துகிட்டு வந்தது கிடையாது. ஆனால் எனக்கு தெரிஞ்சவங்கன்னா சப்ஸ்கிரைபர்ஸில் நிறைய பேர், இல்லை ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிளில் அவங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா துபாயிலேருந்து தான் நிறைய துபாய். ஏன் துபாய்னு பார்த்தீங்கன்னா அங்கே சீப்பாக கிடைக்கும் இந்த எலக்ட்ரானிக்ஸ்லாம். பார்த்துக்கோங்க, சைனாலேருந்து நம்ம இந்தியாவை தாண்டி துபாய் போகுது. துபாயில் ஆனால் சீப்பாக கிடைக்குது. நமக்கு வந்து கம்மியாக கிடைக்க மாட்டேங்குது. ரேட் டபுள் ரேட் கிட்ட கிடைக்குது. என்னன்னு தெரியல அது. ஏன்னா அதான் ஹப் துபாயில் வந்து. அப்போ பார்த்துக்கோங்க எவ்வளோ சீப்பாக இருக்குன்னு மட்டும் பார்த்துக்கோங்க. அதனால் துபாயிலேருந்து வாங்குறீங்க அப்படின்னா வந்து உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிளே நீங்கள் சொல்கிறீங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் யாருன்னா இருக்காங்க, வேலை செய்கிறவங்க, அப்பா வேலை செய்கிறாரு, இல்லை பெரியவங்க ஏதாவது தெரிஞ்சவங்க யாருன்னா வேலை செய்கிறாங்க அப்படின்னா அவங்ககிட்ட சொல்லுங்கள், இந்த ட்ரோன் எடுத்துகிட்டு வரது வந்து இல்லீகல் தான், இருந்தாலும் நீங்கள் எடுத்துகிட்டு வரலாம், இல்லீகல் தான். நேனோ ட்ரோனாக இருந்தாலுமே வந்து டாய் கேட்டகரியில் சில பேர் கேட்டோம்னா டாய் ட்ரோன் கேட்டகரியில் எடுத்துகிட்டு வரலான்னு சொல்கிறாங்க. சில பேர் வந்து இல்லை அதுக்கும் லைசன்ஸ் தேவைன்னு சொல்கிறாங்க. ஆனால் ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிளில் யாரை கேட்டாலுமே அவங்க எந்த ட்ரோனாக இருந்தாலும் மேவிக் ஏரே சொல்கிறேன், மேவிக் ஏர் அன்பாக்ஸ் பண்ணாமல் பாக்ஸோடலாம் கூட எடுத்துகிட்டு வந்திருக்காங்க. அதனால் பெருசாக மாட்டினதில்லை இந்த டைமில். அதுவும் கொரோனா டைமில் வந்து அப்படியே எடுத்துகிட்டு வந்துடுறாங்க. அது எப்படின்னு தெரியல. இந்த கொரோனா டைமில் ஈஸியாக வந்துடுது, யாருக்கிட்டையும் யாரும் மாட்டாமல் தான் எடுத்துகிட்டு வராங்க. நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். அதுக்கப்புறமா வந்து ப்ரோ ட்ரோன் வந்து ரொம்ப ஒரு பட்ஜெட் கம்மியாக ஒரு 5,000-10,000 ஏதாவது ட்ரோன் இருந்தால் சொல்லுங்கள் ப்ரோ, ஏதாவது ரெக்கமெண்ட் பண்ணுறீங்களா, நீங்கள் தான் சொல்கிறீங்களா, அதாவது உங்கள் சர்க்கிள் உங்களுக்கு தெரிஞ்சது ஏதாவது ட்ரோன் ரொம்ப சீப்பான ட்ரோனில் ஏதாவது நல்ல ட்ரோன் எதாவது இருக்கா அப்படின்னு கேட்டாங்க. கரண்ட்டாக பார்த்தீங்கன்னா இப்போ வந்து எனக்கு எதுவும் சஜஸ்ட் பண்ணுற மாதிரி எந்த ட்ரோனுமே எனக்கு தெரியாது. உண்மை அதுதான். நார்மல் டைமாக இருந்ததுன்னா வேணால் ஏதாவது வாங்கி பார்த்துக்கலாம், வாங்கி ஏதாவது அன்பாக்ஸ் பண்ணி இல்லை ஏதாவது ரிவ்யூ நல்லா இருக்கா அப்படின்னு பார்த்துக்கலாம். இப்போ 10,000 ரூபாய்க்குள்ளன்னு சொன்னால் கூட எனக்கு ஒரு பிராண்டு கிடையாது. இப்போ எக்ஸாம்பிளுக்கு மேவிக் மினின்னு சொல்கிறேன்னா டிஜேயோட மேவிக் மினி இதுதான் அந்த பிராண்ட் டிஜே பிராண்டு, மாடல் வந்து இந்த மாடல் அப்படின்ற மாதிரி இருக்குது. அதே நீங்கள் அமேசான் போங்க, ஃப்ளிப்கார்ட் போய் பாருங்கள், ஒரு குறிப்பிட்ட பிராண்டே இருக்காது. எப்படி சொல்கிறது, கேமரா வச்ச ட்ரோன் தான் முக்கியமாக கேட்டாங்க. என்கிட்ட கேட்டவங்க வந்து கேமரா வச்சு ஒரு இது மேவிக் மினி அளவுக்குலாம் கண்டிப்பாக வராது, இருந்தாலும் அதோட கொஞ்சம் கீழேயாவது வருமானு கேட்டிங்கன்னா
அது கிட்ட கூட வர முடியாத அளவுக்கு தான் ஃபுட்டேஜஸ்லாம் இருக்குது. என்ன தான் 4K HD அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க. டியூவல் கேமரா வச்சு ஒரு ட்ரோன் பார்த்தேன் நான். அதுதான் லிங்க் ஒருத்தவங்க அமைச்சிருந்தாங்க. ஃப்ரண்ட்டில் ஒரு கேமரா, கீழே ஒரு கேமரான்னு. அது சுத்தமாக இது கிடையாது. எதுவும் என்ன சொல்கிறது, ஒரு புதுசாக நீங்கள் ஃப்ளைட் எக்ஸ்பீரியன்ஸ் எனக்கு தேவை, நான் எடுத்தோடனே பயங்கரமாலாம் போக மாட்டேன்ப்பா, எனக்கு சும்மா ஒரு ட்ரோன் எக்ஸ்பீரியன்ஸ், சும்மா ஒரு ட்ரோன் வாங்க எப்படி அப்படின்னா என்னப்பா பண்ணுவேன் அப்படின்னு கேட்டிங்கன்னா, எனக்கு சஜஸ்ட் பண்ணுற அளவுக்கு நிஜமாக எனக்கு தெரியாதுங்க. நான் சும்மா ஏதோ ஒரு ட்ரோனு சீப்பாக இருக்குது, இல்லை இது நல்ல ரேட்டிங் இருக்குன்னு நான் சொல்ல முடியல. ஏன்னா ரேட்டிங்கும் நான் போய் பார்த்தேன், ரேட்டிங்கில் வந்து ஃபேக் ரிவ்யூஸ்லாம் இருந்தது. ஒரே ஒரு வெரிஃபைடு பர்ச்சேஸ் தான் இருந்தது. நான் அதை பற்றியும் அந்த ஃபேக் ரிவ்யூஸ் பற்றியும் ஒரு வீடியோவில் சொல்கிறேன் நான். அந்த மாதிரி ரிவ்யூஸும் தப்பாக இருக்குது. ரேட்டும் ஒரே ரேட்டு, அதாவது ஒரே ட்ரோனு ஃப்ளிப்கார்ட்டில் ஒரு ரேட் இருக்குது, அமேசானில் சம்மந்தமே இல்லாமல் ஒரு ரேட்டில் இருக்குது. அந்த மாதிரி ரொம்ப வித்தியாசமாக இருக்குது. பிராண்டு கிடையாதுங்க. பிராண்டுன்றது எப்படின்னா, நான் டிஜைன்னு போட்டு விற்க முடியாது அமேசான், ஃப்ளிப்கார்ட்லாம். அவங்க ஒரு இப்போ ஒரு ஸ்டோர் பேர் வச்சுருக்காங்க, ஒரு கடை பேர் இருக்குது அப்படின்னா அந்த கடை பேர் போட்டு இந்த பிராண்டட் ட்ரோன் அப்படின்னு சொல்லி தான் விற்பாங்க. நீங்கள் அந்த ஃபோட்டோஸ் பார்த்தீங்கன்னா கூட பிராண்டு பேரே இருக்காது. அது எல்லாமே சைனா தான், மேட் இன் சைனா தான். ஆனால் அந்த ட்ரோனோட பேர் கூட இருக்காது. அப்போ எதை வச்சு நான் உங்களுக்கு இது பண்ணுறதுன்னு தெரியல. ஏன்னா டிஜையோட பொருள் நீங்கள் அமேசானில் வாங்குறீங்கன்னா பியூர் பக்காவான ஃபுல் இந்த ரிவ்யூ ஓப்பன் பண்ணாத ப்ராடக்ட் தான் வரும். அதே நீங்கள் லோக்கல் இந்த மாதிரி 2000 3000 போட்டோன்னு வாங்கும்போது என்ன ஆகுனா, நான் வாங்கிட்டு ரிட்டர்ன் பண்ணியிருந்தேன் அப்படின்னா அந்த ட்ரோன் வந்து உங்களுக்கு ஒரே ஒரு டேப் போட்டு பேக் பண்ணி அமுச்சு விட்ருவாங்க. அதனால் யூஸ் பண்ணதா, உடஞ்சதா, ரிப்பேர் ஆனதா எதுவுமே கண்டுபிடிக்க முடியாது. நீங்கள் முடிஞ்ச அளவுக்கு நேரில் ஏதாவது கடையில் போயிட்டு, இப்போ லாக்டவுனில் எப்படி இருக்குன்னு தெரியல, ஆனால் ஒரு பெரிய ஃபேன்சி ஸ்டோரோ இல்லை பெரிய கடைங்க இருக்கும் பார்த்தீங்களா, அந்த மாதிரி இடத்துல போய் ஏதாவது ட்ரோன் வாங்கினா கூட பெஸ்ட்டு தான். அதாவது ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணுற டைமிங் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஓடிபி வரும். நீங்கள் ஏதோ ஒரு ஸ்டெப்பில் வரும் ஓடிபி வந்து, அதுக்கப்புறமா தான் சக்ஸஸ்னு வரும். அது வந்து பார்த்தீங்கன்னா நான் விடிய காலையில் பண்ணேன். ஏன்னு பார்த்தீங்கன்னா நம்ம டிஜிசி வெப்சைட் வந்து ரொம்ப சர்வர் பிஸியாகவே இருக்குது. பகல் டைமில் பண்ணால் நிறைய வாட்டி ஓடிபி வரல. அதனால் நான் தூங்கியிருந்து விடிய காலையில் ஒரு 4 மணி அந்த வாக்கில் பண்ணேன். அப்போ எனக்கு ஓடிபி வந்தது, எனக்கு சக்ஸஸ் ஆகிடுச்சு. அந்த மாதிரி யாருன்னா மைக்ரோ ட்ரோன் வச்சிருக்கவங்க ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணணும் அப்படின்னா வந்து நீங்கள் அந்த மாதிரி பண்ணுங்கள். நேனோ ட்ரோன் வச்சிருக்கவங்க, மேவிக் மினி வச்சிருக்கவங்க இனிமேல் பண்ண தேவையில்லை. நீங்கள் ரெஜிஸ்ட்ரேஷன் பற்றி கவலைப்பட தேவையில்லை. நீங்கள் அப்படி கூட ஃப்ளை பண்ணலாம். நீங்கள் இருக்கிற ஜோனை பொறுத்து. ஜோன் அடுத்த கேள்வி. அடுத்து வந்து ஒருத்தவங்க கேட்டிருந்தாங்க, ப்ரோ க்ரீன் ஜோன் அந்த ரெட் ஜோன் அதெல்லாம் சொன்னீங்களா, அது எப்படி கண்டுபிடிக்கிறது அப்படின்னு கேட்டிங்கன்னா ஒன்றுமே இல்லை. நீங்கள் ட்ரோன் வச்சிருக்கீங்களோ இல்லையோ, டிஜே ஃப்ளை ஆப் இருக்குது. டிஜே ஃப்ளை ஆப்னு கூகுள் ஸ்டோரில் அடிச்சிங்க, கூகுள் ப்ளே ஸ்டோரில் அடிச்சிங்க, இல்லை ஆப் இல்லைனா iOSல ஆப் ஸ்டோரில் அடிச்சிங்க அப்படின்னா வந்து உங்களுக்கு அந்த டிஜே ஃப்ளை ஆப் கிடைக்கும். அதில் நீங்கள் ட்ரோன் வச்சிருக்கணும்னு அவசியம் கிடையாதுங்க. நீங்கள் உள்ளே போனீங்க அப்படின்னாவே உங்களுக்கு மேப்ஸ் காட்டும். நார்மலாக ஸ்கிப் பண்ணிவிட்டு சைன்இன்லாம் ஸ்கிப் பண்ணிவிட்டு உள்ளே போனீங்க, லாகின் ஐடிலாம் வச்சிருக்கோன்னா ஸ்கிப் பண்ணிவிட்டு உள்ளே போனீங்கன்னாவே உங்களுக்கு இருக்கும் லெஃப்ட் சைடில் மேப்ஸ்னு இருக்கும். அந்த மேப்ஸில் போயிட்டு கிளிக் பண்ணிங்க அப்படின்னா நீங்கள் இருக்க லொக்கேஷன் வந்து என்ன மாதிரி ஜோன் அப்படின்னு காமிக்க ஆரம்பிச்சிடும். நீங்கள் இருக்க ஏரியாவுக்கு பக்கத்தில் ஏர்போர்ட் இருந்தது அப்படின்னா வந்து ஒரு 5 கிலோமீட்டருக்கு அதுவே வந்து ரெஸ்ட்ரிக்டட் ஏரியா அப்படின்னு காமிச்சிடும். ஆல்டிடியூட் ஜோன்னு சொல்லும். அந்த 5 கிலோமீட்டர்லேருந்து ஒரு கொஞ்சம் டிஸ்டன்ஸில் வந்து ஆல்டிடியூட் ஜோன்னு சொல்லும். நான் ஏற்கனவே பழைய வீடியோஸில் சொல்லியிருக்கேன். க்ரீன் ஜோன் இருக்கா எங்கன்னு பார்த்துக்கோங்க. க்ரீன் ஜோனில் வந்து நீங்கள் பெருசாக பர்மிஷன் வாங்கணும்னு அவசியம் கிடையாது போலீஸ் ஸ்டேஷனில். இருந்தாலும் உங்கள் சேஃப்டிக்கு அந்த இடத்துல யாரா சண்டை போடுறவங்க இருக்காங்க அப்படின்னா நீங்கள் பண்ணணும். அந்த க்ரீன் ஜோன்லேயே பறக்க வச்சாலுமே நீங்கள் அந்த 60 மீட்டர், மைக்ரோ ட்ரோன்னா 60 மீட்டர், நேனோ ட்ரோன்னா 15 மீட்டருக்குள்ளே நீங்கள் பறக்கணும். அந்த ரூல்ஸும் நீங்கள் அப்ளை ஆகணும். க்ரீன் ஜோனாக நான் எவ்வளோ ஹைட் வேணுமோ போகலாமான்னு கேட்டிங்கன்னா அப்படியும் கிடையாது. கரெக்டாக அவங்க சொல்கிற அந்த ரெஸ்ட்ரிக்ஷனில் நெறிமுறைகளை கரெக்டாக ஃபாலோ பண்ணணும். அதே மாதிரி டூஸ் அண்ட் டோன்ஸ்லாம் வந்து நான் வீடியோ போட்டிருக்கேன். அதுதாங்க நான் வந்து பிளேலிஸ்ட் கொடுத்துருக்கேன். ட்ரோன்ஸ்ன்ற பிளேலிஸ்ட் 56 வீடியோ கிட்ட நான் இது வரைக்கும் போட்டிருக்கேன். அதில் இருக்க எல்லா வீடியோஸுமே வந்து நீங்கள் பாருங்கள். அதாவது நீங்கள் தேடுற கண்டென்ட், நீங்கள் என்ன தேடுறீங்களோ அந்த கண்டென்ட் இருக்கான்றதை அப்படியே ஸ்க்ரோல் பண்ணி பாருங்கள். இருந்ததுன்னா பாருங்கள், இல்லை அப்படின்னா வந்து நீங்கள் கமெண்ட்டில் தாராளமாக சொல்லுங்கள். நான் அதுக்கு ஒரு வீடியோ செய்ய முடிஞ்சால் செய்கிறேன் நான். அதுக்கப்புறம் வந்து இந்த லிச்சி ஆப்பு, DAH ட்ரோனாக்ஸ் கம்பெனியன் அந்த ஆப் பற்றிலாம் கேட்டிருந்தாங்க. ட்ரோனாக்ஸ் கம்பெனியன் வாங்கலாமா, இல்லை லிச்சி எப்படி இருக்குது அப்படின்லாம் கேட்டாங்க. நான் திரும்பியும் சொல்கிறேன், மேவிக் மினி 1க்கு மட்டும்தான் இப்போ வரைக்குமே லிச்சியோட சப்போர்ட் இருக்குது. அந்த ஆப்போட ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா 2200 ரூபாய். நெட்டில் சர்ச் பண்ணால் ஃப்ரீ வெர்ஷன் அப்படி கிடைக்குதுன்னு சொல்கிறாங்க. அது எப்படின்னு தெரியல, நான் வேணால் தேடி பார்த்துட்டு நான் சொல்கிறேன் உங்களுக்கு. ஏன்னா நான் 2200 ரூபாய் கொடுத்து வாங்கியிருக்கேன். அந்த ஆப்புக்குள்ளே பார்த்தீங்கன்னா வந்து ஸ்பெஷலாக லாகின் பண்ணால் தான் ஒர்க் ஆகும் அப்படின்னு எதுவுமே கிடையாது. ஒரு வாட் ஆப் மாதிரி தான் இருக்குது சொல்ல போகணுன்னா. ப்ளே ஸ்டோர்லேருந்து டவுன்லோட் பண்ணுறோம் அப்படின்னா 2500 ரூபாய் கேட்குது. மற்றபடி நம்ம வெளியே கிராக்டு வெர்ஷன் இருக்குன்னு நினைக்கிறேன். நீங்கள் அதை ட்ரை பண்ணி பாருங்கள். ஃப்ரீயாகவே ட்ரை பண்ணோம் அப்படின்னா. ட்ரோனாக்ஸ் கம்பெனின்னு பார்த்தீங்கன்னா மினி 2 யூசர்ஸுக்கு யூஸ் ஆகும். ஆனால் அதுவும் எப்படி இருக்குன்னு தெரியல. ஏன்னா நான் அந்த ட்ரோன் வச்சுட்டுல, அதனால் சரியாக எனக்கு தெரியல. ட்ரோனாக்ஸ் கம்பெனியன் அதுக்கும் வந்து ஏதாவது கிராக்டு வெர்ஷன் இருக்கும். ஆண்ட்ராய்ட்னாவே அதுக்கு கிராக்டு ஆப்ஸ் ஏதாவது இருக்கும். நீங்கள் தேடி பாருங்கள். நான் முடிஞ்சால் அதுக்கு ஒரு வீடியோ போடுறேன் எங்கேயாவது கிடச்சிது அப்படின்னா. ஆனால் இப்போ வரைக்குமே அந்த ஹைட் ப்ராப்ளம் வந்து சால்வ் ஆகலை. நான் லேட்டஸ்ட்டாக வந்து ஒரு பிளாகில் பார்த்தேன், ஒரு ஃபேக்னு நினைக்கிறேன், ஃபேக் நியூஸ் நினைக்கிறேன். அந்த பிளாகில் வந்து கவர்மெண்ட் வந்து அலோவ் பண்ணிடுச்சு. NPNT ட்ரோன்ஸ் எல்லாத்துக்குமே வந்து ஹைட் வந்து இன்க்ரீஸ் பண்ணிட்டாங்க அப்படின்ற மாதிரிலாம் பார்த்தேன். ஆனால் ஃபேக் தான் அது. நான் DGC வெப்சைட்டில் வந்து அது அப்டேட் பண்ணல. அப்புறம் வந்து மேவிக் மினியோட ஆக்சசரிஸ் பற்றி சொல்லுங்கள் அப்படின்ற மாதிரி கேட்டிருந்தாங்க நிறைய பேர். மேவிக் மினி ஆக்சசரிஸ்ன்னு பார்த்தீங்கன்னா நான் பெருசாக எதுவுமே வச்சுட்டல. இப்போதைக்கு நான் பார்த்தீங்கன்னா அமேசானில் வந்து ஒரு மேவிக் மினி ப்ரொப்பலர் கார்டு அப்படின்னு ஒன்று இருந்தது. ஒரு 400 ரூபாய்க்கு 2 பேர் வந்தது. அது மட்டும் தான் வச்சுருக்கேன். ஒன்றும் இல்லை, இந்த மாதிரி பாட்டம் டாப் அப்படின்னு ஒரு பிளேஸ்மெண்ட் மாதிரி இருக்குது. அதை வந்து நம்மளோட ஃப்ளைமோர் காம்போ வச்சிருக்கவங்களுக்கு தான் இது யூஸ் ஆகும். ஃப்ளைமோர் காம்போவில் அப்படியே உள்ளே வைக்கிறதுக்கு. இல்லைனா வந்து அந்த ஃபெதர், அந்த ப்ரொப்பலர் வந்து டேமேஜ் ஆகும். இப்படி வச்சுட்டேன் அப்படின்னா ஒன்றுமே ப்ராப்ளம் கிடையாது. இப்படி இருக்கும்.
அதனால் அப்படியே வச்சு க்ளோஸ் பண்ணிக்கலாம். அது ஒன்று தான் நான் யூஸ் பண்ணிட்டு இருக்கேன். ஆனால் ஆண்டனா எக்ஸ்டெண்டர் கூட ஒன்று இருக்குது, பேரபோலிக் ஆண்டனா எக்ஸ்டெண்டர். அதை பற்றி நான் ஒரு வீடியோ போட்டிருப்பேன். நம்ம 3D பிரிண்டரை வச்சு பிரிண்ட் பண்ணி ரேஞ்ச் டெஸ்ட் பண்ணியிருப்போம். கொஞ்சம் அதிகமாக இருந்தது. அதே நீங்கள் ஒரு 1000 சம்திங் கிட்ட வருது அமேசானில். அது நீங்கள் ட்ரை பண்ணோம் அப்படின்னாலும் ரேஞ்ச் எக்ஸ்டெண்ட் பண்ணுறதுக்கு நல்லாயிருக்கும். இது மேவிக் மினி 1க்கு, மினி 2க்கு அது ரேஞ்ச் எக்ஸ்டெண்டர் இல்லாமலே நல்லாயிருக்கும், ஆக்கே சிங்க் இருக்கிறதுனால. அதுக்கப்புறமா போலரைஸ்டு ஃபில்டர், யூவி ஃபில்டர், அப்புறம் அந்த யூவி ஃபில்டர் அதெல்லாம் இருந்தது. அது மேவிக் மினி 1க்கு நல்லா இருக்காது, ஏன்னா இது ரா ஃபுட்டேஜ் எடுக்காது. மினி 2க்கு நல்லாயிருக்கும். அதுவும் வந்து நான் ட்ரை பண்ண முடியல. அது 4000 ரூபாய் கிட்ட வந்தது ஒரு செட்டு. அந்த மாதிரி நிறைய ஆக்சசரிஸ் இருக்குது. ஃப்யூச்சரில் கண்டிப்பாக அதை பற்றியும் போடலாம். அதுக்கப்புறமா வந்து ப்ரோ ட்ரோன்லாம் வாங்குறதெல்லாம் இருக்கட்டும், நம்ம டிஏஒய் நம்மளே செய்யலாம்ல, நீங்களே ஒன்று செஞ்சு ஒன்று போடுங்களேன் அப்படின்னு சொன்னாங்க. கண்டிப்பாக அதுவும் போடுவோம். எல்லாத்துக்குமே காரணம் கொரோனா தான் காரணமாக சொல்லிகிட்டு இருக்கேன். காரணம் எப்பவும் போல் இருக்க முடியல, வீட்டை விட்டு. நீங்களே கூட பார்த்துட்டு இருப்பீங்க, நான் ஒரு 116 வீடியோ கிட்ட போட்டிருக்கேன் இது வரைக்கும் இந்த சேனலில். அதாவது கொரோனாக்கு முன்னாடியே நான் வீடியோ ஸ்டார்ட் பண்ணிட்டேன். ஆனால் ரெகுலராக போட முடியல. இப்போ அதில் இருக்க முக்கால்வாசி வீடியோ பார்த்தீங்கன்னா வந்து வீட்டுக்குள்ளேயே தான் எல்லாமே. இந்த ரூமில் இருக்கும், இல்லை மாடியில் இருக்கும், அந்த மாதிரி தான். ஒரு 4-5 வீடியோ வேணால் வந்து எங்கள் ஊருக்கு போகும்போது அங்கே ஃபிஷிங் வீடியோ அதெல்லாம் வந்து போட்டிருப்பேன். மற்றபடி வீட்டுக்குள்ளேயே எடுத்துகிட்டு இருக்கேன். வெளியே போக முடியல. வெளியே போகிறதா இருந்தால் நிறைய கண்டென்ட்ஸ் வந்து இப்போ ரெடியாக இருக்குது, காத்துக்கிட்டு இருக்குது. எப்படின்னு சொன்னோம்னா பிசி பில்ட்லாம் சொல்லி கேட்டிருந்தாங்க. நான் வந்து சென்னையில் இருக்கனால வந்து ரிச்சி ஸ்ட்ரீட், மவுண்ட் ரோட்லாம் போனோம்னா பயங்கரமாக இருக்கும். அதாவது சீப்பாகவே இருக்கும் பிசி பில்ட். அதை பற்றி ஒரு வீடியோ போடணும். அப்புறம் அங்கே கிடைக்கக்கூடிய சீப்பான ப்ராடக்ட்ஸ் பற்றிலாம் போடணும் அப்படின்னு ஆசை. அதெல்லாம் வந்து கண்டிப்பாக எல்லாம் கொரோனா நார்மல் ஆகிட்டு எல்லாமே திடீர்னு அந்த ஒரு கொரோனா வந்து திடீர்னு ஒரு நாள் காணாமல் போயிடும். அது கூடிய சீக்கிரம் அந்த நாள் வரும், எல்லாமே காணாமல் போயிடும். இப்போ இயல்பு நிலைக்கு எல்லோரும் திரும்பிட்டு தான் இருக்கும். கண்டிப்பாக வந்து எல்லாம் சரியாயிடும். அப்போ வந்து நம்ம எல்லாமே பண்ணுறோம். நிறைய கண்டென்ட் இருக்குது. அந்த போலீஸ் ஸ்டேஷன் வீடியோ இருக்குது, அப்புறம் மவுண்ட் ரோடில் பிசி பில்ட் இருக்குது. எவ்வளோ கண்டென்ட். முன்னாடிலாம் கண்டென்ட் இல்லைன்னு கவலைப்பட்டு இருப்பேன். இப்போ வந்து அவ்வளோ பேர் கமெண்ட் பண்ணுறீங்க, என்னால் எடுக்க முடியல. இப்போ நம்மளே ஒரு ட்ரோன் செய்யலாம்னு சொன்னோம் பார்த்தீங்களா, அது வந்து ஏன் இப்போ டிலே பண்ணுறேன் அப்படின்னா, ஃபஸ்ட்டு அமௌண்ட்டு. இப்போ வந்து கொரோனா லாக்டவுனில் பெருசாக அமௌண்ட் எதுவும் கிடையாது நம்ம கையில். அது இல்லாமல் ஆன்லைனில் பொருள் ஆர்டர் பண்ணோம் அப்படின்னா வந்து எவ்வளோ சீப்பாக கிடைக்கும்னு தெரியாது. அதனால் ஒரு பட்ஜெட் ஒன்று ஃபிக்ஸ் பண்ணிட்டோம்னா நம்ம நேரில் போயிட்டு, ஏன்னா மவுண்ட் ரோடு, ரிச்சி ஸ்ட்ரீட்லாம் பார்த்தீங்கன்னா செம்ம சீப்பாகவே கிடைக்கும். அந்த மாதிரி இடத்துல போயிட்டு பெஸ்ட்டான ப்ராடக்ட்ஸ், பெஸ்ட்டான காம்பனன்ட்ஸ் எடுத்துகிட்டு வந்து கூட நம்ம ட்ரை பண்ணலாம், செய்யலாம், செஞ்சு சூப்பராகவே எடுத்துகிட்டு வரலாம். அதனால் அதை பற்றி அதெல்லாம் அந்த ஒரு கண்டென்ட் வந்து எல்லாம் நார்மலானதுக்கப்புறமா கண்டிப்பாக அந்த வீடியோ வரும். சரிங்க, இதுவே வந்து இந்த வீடியோ வந்து ரொம்ப பெருசாக போயிருக்குன்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ ஃபுல்லாக பார்த்ததுக்கு வந்து ரொம்ப நன்றி. நீங்கள் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஏற்கனவே ட்ரோன் வீடியோஸ் நிறைய போட்டிருக்கேன். உங்களுக்கு ட்ரோன் பற்றி ஏதாவது டவுட்ஸ் இருந்ததுன்னா வந்து சொல்லுங்கள். இல்லை நீங்கள் ஏதாவது சொல்லணும்னு நினச்சிங்கனாலும் சொல்லுங்கள், கமெண்ட்டில் சொல்லுங்கள். இந்த இன்ஃபர்மேஷன்லாம் தப்புப்பா, இது கரெக்டு, இதெல்லாம் இம்ப்ரூவ் பண்ணிக்கோ அப்படின்னு சொன்னீங்கனாலும் கமெண்ட்டில் சொல்லுங்கள். கண்டிப்பாக அதை நான் மாற்றிக்கிறேன். உங்களை அடுத்த வீடியோவில் சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.